ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தை நாமினேட் ஆகிருக்கிறது 3 பேர் தான். ஒட்டுமொத்தமாக இந்த 3 பேரையும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்களா அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியல. ஸோ இதன் காரணமாக ஒவ்வொரு ஓட்டிங்ஸும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஓட்டிங்ஸாக எல்லாருக்குமே வந்து பதிவு பண்ணியிருந்தாலும் கூட, பட் மக்கள் நினைக்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து நடக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. சில நேரங்களில் வேணுத்துக்குன்னே வந்து 2 வாக்குகள் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அவங்க நாமினேஷன் சொல்லிடுறாங்க. சில நேரங்களில் 2 வாக்குகள் இருந்தாலும் நாமினேஷனில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரையோ சேவ் பண்ணுறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு தான் இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் மக்கள் ஒரு மாதிரி வந்து பிரக்தியில் வந்து இருக்காங்க. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் விசித்ரா மேம் தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுக்கானுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,1282 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 42.28% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 41.84% வந்து இருந்துட்டு இருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. அதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கிறத லேட்டராக வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் ரவீனா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,839 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34.77% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 35.04% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நாமினேஷனில் வராத காரணத்தால் 3 பேர் இருப்பதின் காரணமாகவும் கூட இவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்து தேர்ட் பொசிஷனில் விக்ரம் இருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,969 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.95% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 23.12% வந்து இருந்துட்டு இருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காரு கம்பேரிங் வித் லாஸ்ட் வீக், அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷனில் 3 பேர் இருக்கிறதுனால இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கான நம்மளுடைய தகுதி வாய்ந்த 2 பேர் தான் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அண்ட் ரவீனா அவர்கள். ஸோ மேபி 3 பேரையும் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிக் பாஸ் அவர்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசித்ராவையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எவிக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். விசித்ரா மேம் வந்து உள்ளே ஸ்டே பண்ணுவாங்களா, யார் டைட்டில் வந்து அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.